குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 2 3 ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்ட்டு சாப்டர் 9. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அரசு அமைப்புகள், தொழில் அமைப்புகளின் வடிவங்களில் அரசு அமைப்புகள் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனில் public enterprises as a form of business organization gained economic importance in most of the countries of the world in recent years. During the 20th century, various governments started participating in industrial and commercial activity. பொது நிறுவனங்கள் வியாபார அமைப்பில் ஒரு வடிவமாகவும் தற்காலத்தில் உலக அளவில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் அமைப்பாகவும் உள்ளது அப்படிங்கிறாங்க. பொது நிறுவனங்கள் வியாபார அமைப்பில் ஒரு வடிவமாகவும் அப்படின்னாக்கா இந்த பப்ளிக் என்டர்பிரைசஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது, முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் அமைப்புகளாக உள்ளது. 20ஆம் நூற்றாண்டில் பல்வேறு அரசுகள் தொழில் மற்றும் வணிக நடவடிக்கை ஈடுபட்டுள்ளன. அதேமாதிரி இந்த 20th செஞ்சுரியில் நிறைய இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஷியல் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ப்ரீவியஸ்லி த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் வாஸ் லிமிட்டட் ஒன்லி டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் law and order. Industrial revolution helped all around growth of industry அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதற்கு முன்பு அரசாங்கம் சட்டம் இயற்றுவதை அதை பாதுகாத்தலை மட்டுமே செய்தனர். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சட்டத்தை இயற்றதையும் அதை வந்து பாதுகாக்கிறத மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னாக்கா தொழில்களை வந்து நடத்த வந்து ஆரம்பித்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு தொழில் புரட்சி தொழிலை அனைத்து வழிகளும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றது அப்படிங்கிறாங்க. ப்ரைவேட் என்டர்பிரனர் industrial revolution helped. Previously the role of government was limited only to the maintenance of law and order. Industrial revolution helped all round growth of industry. Private entrepreneur worked only for the private motive அப்படிங்கிறது. அதேமாதிரி தொழில் புரட்சி தொழிலை அனைத்து வழிகளிலும் முன்னேற்ற பாதை கொண்டு சென்றது. இண்டஸ்ட்ரியல் ரிவால்யூஷன் எல்லா டைப்லையும் என்ன பண்ணது அது வந்து நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு போச்சு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தனியார் தொழில் முனைவோர்கள் லாபத்தை மட்டுமே நோக்கம் கொண்டுள்ளதால் நுகர்வோர் சுரண்டப்படுகின்றனர். அதேமாதிரி அந்த என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தனியார் ப்ரைவேட் என்டர்பிரனர் எய்ம் வந்து மோட்டிவ் வந்து என்னவாக இருக்குது, ப்ராஃபிட் தான் மோட்டிவாக இருக்கிறதுனால கன்சியூமர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து எக்ஸ்ப்ளோட்டேஷன் வந்து பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட வந்து நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க, சுரண்டுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு the develop of industry was left to the judgment of private enterpriser. Therefore, government intervention become necessary to safeguard the interest of the public, even in developed countries like USA and UK. தனியார் தொழில் முனைவர் ஒதுக்கிவிட்டு தொழில் வளர்ச்சி அடையும் சூழ்நிலை தேவைப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட தொழில்துறையை பொதுமக்கள் வந்து காக்க அரசாங்கம் தள்ளிட நேரிடுகிறது அப்படிங்கிறாங்க. தனியார் தொழில் முனைவோர்னா ப்ரைவேட் என்டர்பிரனர்கிட்ட அந்த தொழில் வந்து என்ன பண்ணுறோம் ஒதுக்கிவிட்டு தொழில் வளர்ச்சி அடையும் சூழ்நிலை தேவைப்படுகிறது. அவங்கள்ட்ட வந்து அந்த தொழில் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து வளர்ச்சி அடைய வந்து வைக்கணுங்கிறாங்க. அதேமாதிரி இந்த UK USA அந்த கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க, நலன் காக்கிறதுக்காக தலையிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா the government those can own and control industry and business into way by starting a new unit by taking over an existing industrial or commercial unit owned by private person அப்படிங்கிறாங்க. அரசாங்கம் தொழிலில் சொந்தமானதாகவும் தனது கட்டுப்பாட்டை வைத்துக்கொள்ள 2 வழிகள் உள்ளன. 2 டைப்ஸ் வந்து இருக்குது, வழிகள் உள்ளன. புதிய தொழில்களை தொடங்குவது, நியூவாக வந்து தொழிலை வந்து என்ன பண்ணுறது, ஸ்டார்ட் வந்து பண்ணுறது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தனியார் சரியா, தனியார்கிட்ட வந்து என்ன பண்ணி தனியாரிடம் வந்து வணிக பிரிவையோ அல்லது ஏற்கனவே உள்ள தொழிலையோ எடுத்துக்கொள்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட்டிட்ட வந்து தனியாக ஒரு பிஸ்னஸை வந்து என்ன பண்ணிக்கிறது, தனியான பிஸ்னஸ் ஒன்று வாங்கிக்கிறது. அப்படி இல்லைனாக்கா ஓனாக வந்து வாங்கிக்கிறது. அப்படி இல்லைனாக்கா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா
அவங்க வந்து தனியாக வந்து தொழில் வந்து ஆரம்பிக்கிறது. இதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதோட என்னது எய்ம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 வழி வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாரி மீனிங் அண்டு ஃபியூச்சர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்னாக்கா என்னன்னாக்கா துறைவாரி நிறுவனங்கள். சரியா, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இல்லை, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். மீனிங் அண்டு ஃபியூச்சர் ஆஃப். சரியா, ஃபஸ்ட்டு மீனிங் வந்து பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் மேனேஜிங் ஸ்டேட் என்டர்பிரைசஸ் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். அரசு தொழில் அமைப்புகள் இது மிகவும் தொன்மையானதாகும். அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் ரொம்ப என்னது ஓல்டஸ்ட் ஃபார்மேஷன். இன் தோஸ் டேஸ் நோ டிஸ்டிங்ஷன் வாஸ் மேட் பிட்வீன் த ரொட்டீன் ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் தட் ஆஃப் த பீப்புள் என்டர்பிரைசஸ். அதேமாதிரி பொது நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் இன்றைய சூழ்நிலையில் அது பணிகளில் வேறுபாடு இருப்பதில்லை அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கனாக்கா டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒரு ஒர்க்கில் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வந்து என்னது ரொட்டீனாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா therefore most of the earlier state owned enterprises were the best example of the departmental form of organization. அதேமாதிரி தொடக்க காலத்தில் நிறுவப்பட்ட பெரும்பாலான அரசுரிமை நிறுவனங்கள் அனைத்தும் துறைவாரி அமைப்புக்கு சான்றுகள் ஆகும். சரியா, அதேமாதிரி ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த என்டர்பிரைசஸ் வந்து ஆரம்பிச்சிருந்தாலும் அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அரசுரிமை நிறுவனங்கள் அனைத்தும் ஏன்னா வந்து ட்ரீட் பண்ணிக்கிறாங்க, துறைவாரி அமைப்பை வந்து ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் என்னன்னு ட்ரீட் பண்ணிக்கிறாங்க, டிபார்ட்மெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் அது வந்து பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி அண்டர் டிபார்ட்மெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் எ பப்ளிக் என்டர்பிரைஸ் இஸ் ரன் ஆஸ் எ செப்பரேட் ஃபுல்-ஃப்ளெட்ஜ்டு மினிஸ்ட்ரி ஆர் ஆஸ் எ மேஜர் சப்டிவிஷன் ஆஃப் எ டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அதேமாதிரி துறை அமைப்புகள் அத்துறையின் உட்பிரிவாகவும் அத்துறையின் முழு கட்டுப்பாட்டிலும் இயங்கக்கூடியதாகும். சரியா, அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அதுக்குன்னு சொல்லி என்ன இருக்குது, சப் டிவிஷன் வந்து இருக்குது. சரியா, அதேமாதிரி அதுக்குன்னு சொல்லி மேஜர் சப்டிவிஷன் ஆஃப் ஏ டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டில் இதுக்குன்னு சொல்லி தனி பிரிவு வந்திருக்கு, அது மூலமாக இது வந்து இயங்கக்கூடியது. அதேமாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் த இந்தியன் ரயில்வேஸ் ஆர் மேனேஜ் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. Post and telegram service are run as a department under the Ministry of Communication. The Delhi Milk Scheme, All India Radio, Doordarshan are other example of department undertaking. இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்க்கு எக்ஸாம்பிள்ஸ். சரியா, இது வந்து 2 மார்க்கில் 1 மார்க்கில் வந்து இது வருவது. அதேமாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா உதாரணமாக இந்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழும் தபால் தந்தி துறை தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழும் இயங்குகின்றன. அகில இந்திய வானொலி நிலையம், தூர்தர்ஷன். சரியா, போன்ற அமைப்புகள் துறைவாரி நிறுவனங்களுக்கு மேலும் சில உதாரணங்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங். த சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஆர் as follow. அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இறுதியான பொறுப்புகள். The ultimate responsibility for the management of a departmental undertaking lies with the minister concerned, who is responsible to the Parliament or state legislation for the affair of the departmental undertaking. The minister in turn delegated his authority downwards to various other management levels in the departmental undertaking. துறைவாரி நிறுவனங்களின் பொறுப்பு என்பது அத்துறையின் அமைச்சகத்துடன் தொடர்புடையது. டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதோட வந்து மெங்கிளாகி வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எதோட வந்து கனெக்ஷன் வந்து இருக்குது, மினிஸ்ட்ரேஷனோட என்ன ஆகிருக்கு, அது வந்து கனெக்ட் வந்து ஆகிருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், பாராளுமன்றத்தாலோ அல்லது மாநில அரசின் சட்டசபை பொறுப்புடையது ஆகும். அதேமாதிரி பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அதுக்கு உண்டான பொறுப்பை வந்து அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா துறைவாரி நிறுவனங்களுக்கு அத்துறையின் அமைச்சரிடமிருந்து அதிகாரம் கீழ்நோக்கி வருமாறு அதிகாரிகள் செல்கிறது. அதேமாதிரி துறைவாரி நிறுவனங்களுக்கு அத்துறையின் அமைச்சரிடமிருந்து எங்கேருந்து வருது,
அந்த டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு அதுக்குண்டான மினிஸ்ட்ரேஷன்லேருந்து என்ன ஆகுது, அதிகாரம் வந்து பவர் வந்து வருது. மேனேஜ்மெண்ட் லெவல்லேருந்து என்னது அத்தாரிட்டி டவுன்வேர்டு வந்து ஆகுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டல் ஃபினான்சிங். கவர்மெண்ட் த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஸ் financed through annual budget appropriation by the parliament or the state legislation. The revenue of the undertaking are paid into the government treasury அப்படிங்கிறாங்க. அரசின் நிதி உதவி. பாராளுமன்றமானது சட்டசபையின் ஆண்டு வரவு செலவு திட்டம் ஒதுக்கீட்டின்படி நிதியுதவி கிடைக்கிறது. பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து ரெவன்யூ அண்டர்டேக்கிங் வந்து பெய்டு பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நிதியுதவி வந்து பண்ணுறாங்க. அரசின் கருவூலத்திலிருந்து நிறுவனங்களுக்கு வருவாய் செல்கிறது. அதேமாதிரி அதோட ட்ரெஸரியில் வந்து என்ன ஆகுதுன்னு கவர்மெண்ட்டோட ட்ரெஸரி மூலமாக என்ன ஆகுது, அதுக்குண்டான ரெவன்யூ வந்து போகுது. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா accounting and auditing. The department undertaking is subject to the normal budgeting, accounting and audit procedure which are applicable to all government department அப்படிங்கிறாங்க. கணக்கியலும் தணிக்கையும் துறைவாரி நிறுவனங்கள் சாதாரண வரவு செலவு திட்டமிடல் கணக்கியல் மற்றும் தணிக்கை நடைமுறைகள் அரசின் அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அந்த இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட்டிங் அக்கௌண்டிங் எல்லாமே ப்ரொசீஜர் வந்து எல்லாமே யாருக்கு வந்து பொருந்தும், கவர்மெண்ட்டுக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிறாங்க. ஆடிட்டிங் வந்து இதை வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்குவாங்க. அதேமாதிரி மேனேஜ் பை சிவில் சர்வெண்ட். த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஸ் மேனேஜ்மெண்ட் பை சிவில் சர்வெண்ட் who are subject to same service condition as applicable to civil servant of the government. அதேமாதிரி கணக்கிய மேலாண்மை. துறைவாரி நிறுவனங்களில் அரசு அலுவலர்களே மேலாண்மை செய்கின்றனர். அரசு அலுவலர்களுக்கு பணிச்சூழல் எவ்வாறு உள்ளதோ அதை ஒத்த பணிச்சூழல் இங்கு நிலவுகிறது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து எப்படி வந்து இருக்குமோ அதே சேம் தான் என்ன இருக்கும், இது வந்து மேனேஜ்மெண்ட் வந்து செய்வாங்க. சரியா, துறைவாரி நிறுவனங்களை அரசு அலுவலர்களே மேலாண்மை செய்கின்றனர். இந்த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்கை என்னது கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க, சர்வெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்க்கு வந்து எப்படி வந்து இருக்கோ சிவில் சர்வெண்ட்டுக்கு அதே சுச்சுவேஷன் தான் என்ன இருக்கும் இவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா சர்வென்ஸின் இம்யூனிட்டி அப்படிங்கிறாங்க. ஏ டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் cannot be sued anybody without the consent of the government. அரசின் ஒப்புதலின்றி அந்நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்க இயலாது. சரி, என்ன பண்ண முடியாது, வழக்கு வந்து தொடுக்க வந்து முடியாது அப்படின்னு. கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்ன பண்ண முடியாது, அவங்க வந்து வழக்கு வந்து தொடுக்க வந்து முடியாது அப்படிங்கிறாங்க.